A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Psalm chapter 89. So சங்கீதம் 89வது அதிகாரம். So இந்த சங்கீதத்துல ஒரு சின்ன சம்மரியா பார்க்க போது இது ஒரு செலிப்ரேஷன் சம். அதாவது என்ன பண்றாங்க, கொண்டாடுறாங்க ஆரம்பத்துல. அது என்னதுக்காக கொண்டாடுறாங்கன்னா இந்த சங்கீதத்துல ஆண்டவர் டேவிட் கிட்ட கொடுத்து அந்த உடன்படிக்கை என்ன சொல்றாரு, உன்னோட த்ரோன் will last forever. என்ன சொல்றாரு, நீ உன்னோட ஜெனரேஷன் தான் என்ன பண்றாங்க, ஃபுல்லா ஆட்சி செய்வாங்கன்னு சொல்ற அந்த உடன்படிக்கையை கொண்டாடுறாங்க. ஆனா கொண்டாட போது இந்த சங்கீதத்தை முடிவுல பாத்தீங்கன்னா அது நடக்கல, அந்த சத்தியத்தை காணோம். அதனால என்ன கேக்குறாங்க, என்ன போச்சு, ஆண்டவரோட அந்த நிலைத்திருக்க அன்பு, நிலைத்திருக்க வார்த்தை என்னாச்சு இந்த நேரத்துல? Where is the steadfast love of God? Is it absent now? அந்த மாதிரி ஒரு கேள்வியோட கேட்டு என்ன பண்றாங்க, இந்த சங்கீதம் முடிக்கிறாங்க. சோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற verse verse 1. So Psalm chapter 89 verse 1, it says, I will sing of your steadfast love of the Lord. With my mouth I will make known your faithfulness to all generations. நான் சொல்றேன், I will sing of the steadfast love of the Lord forever. With my mouth I will make known your faithfulness to all generation. So இதுல என்ன சொல்றாங்கன்னா, முதல் வசனத்திலே நீங்க பாக்குறீங்கன்னா ஆண்டவரோட அந்த நிலைத்திருக்க அன்பு என்ன இருக்கா சொல்றாங்க, நித்தியமும் நீதியுமா ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. It will be long lasting னு சொல்றாங்க. சொல்லிட்டு ஆனா முடிக்க போது என்ன சொல்றாங்க, அந்த ஆழமான அன்பு சொல்லிட்டு அவங்க ஒரு புலம்பல்ல முடிக்கிறாங்க. ஏன்னா அந்த அன்பு எங்க, ஆரம்பத்துல ஆண்டவரோட அந்த அன்பை பத்தி பேசிட்டு முடிக்க போது என்ன பண்றாங்க, அந்த கேள்வியோட முடிக்கிறாங்க. சோ பேசிக்கலி என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர்கிட்ட போய் தைரியமா கேக்குறாங்க, ஆண்டவரே நீங்க இது சொன்னீங்க, ஏன் இது நடக்க மாட்டேங்குது? அதாவது எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, ஒருத்தர் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றாரு. அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு, இதான் டேர்ம்ஸ், இதான் கண்டிஷன் சொல்றாரு. ஒரு எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அடியில இருக்க ஒரு எம்ப்ளாயி, அவருக்கு இத்தனை நாள் தான் லீவுன்னு நீங்க செட் பண்ணி சொல்லிட்டீங்க. இப்போ அந்த எம்ப்ளாயி என்ன பண்றாரு, எக்ஸ்ட்ரா லீவ் எடுக்கிறாரு. உங்களுக்கு அடிக்கிற வேலை செய்யற எம்ப்ளாயி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, தைரியமா போய் கேட்கலாம், தம்பி நீ அக்ரிமெண்ட் கொடுத்த, நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொன்ன, ஆனா நீ என்ன எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஹாலிடேஸ் எடுக்கிற, இட் இஸ் நாட் நைஸ், திஸ் இஸ் நாட் குட். என்ன பண்ணீங்க, அந்த அதிகாரத்தோட நீங்க கேட்பீங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் என்ன பண்றாரு, அந்த சங்கீதக்காரர் ஆண்டவர் கிட்ட போய் கேட்கிறாரு, ஆண்டவரே நீங்க தான் இந்த மாதிரி சொன்னீங்க, நீங்க தான் இந்த மாதிரி வாக்கு கொடுத்தீங்க, இப்போ எங்க போச்சு அந்த வாக்கு, இப்போ உங்களோட வார்த்தை எங்க போச்சு? நீங்க தான் எங்களுக்கு இந்த மாதிரி சத்தியங்கள் சொன்னீங்க, நீங்க தான் எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராமிஸ் சொன்னீங்க, ஆனா இப்ப எதுவும் நடக்க மாட்டேங்குது. என்ன பண்றாங்க, அந்த அதிகாரத்தோட போய் கேக்குறாங்க. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சங்கீதத்துல அதே மாதிரி நம்மள என்ன பண்றோம், ஆண்டவர்கிட்ட போய் கேட்கலாம். உங்க வாழ்க்கையில சில நேரத்துல நம்ம நேத்து பார்த்த சங்கீதத்துல ஜெபத்தை கேட்காத ஆண்டவர் மாதிரி இருந்தார். அதே மாதிரி உங்களுக்கு தோணலாம், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு இந்த மாதிரி சத்தியம் கொடுத்தீங்க, நீங்க தான் எனக்கு இந்த மாதிரி உடன்படிக்கை படி சொன்னீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க, ஆனா இது நடக்க மாட்டேங்குது, ஏன்னு கேட்கறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு, அந்த அதிகாரம் இருக்கு. அதான் இந்த சங்கீதமும் நம்மளுக்கு காட்டுது. We can boldly ask God, God, you promised me this and this. Why is this not happening? Why am I going through all these things? என்ன பண்ணலாம், நம்ம ஆண்டவர்கிட்ட போய் தைரியமா கேட்கலாம். ஆனாலும் இந்த சங்கீதத்துல இன்னொன்னு என்ன எடுத்துக்கணும்னா, அந்த தைரியத்தோட கேட்க போது நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தை இழக்கூடாது. We should ask with faith. We should approach God with faith. So இந்த சங்கீதத்துல நான் மெயினா என்ன எடுத்துக்கொள்ள ஆசைப்படுறேன்னா, we have the authority to ask God. ஆண்டவரே நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்க, நீங்க கொடுத்த வாக்கு நீங்க காப்பாத்த மாதிரி எனக்கு தெரியலையே, நீங்க எனக்கு அந்த உடன்படிக்கைப்படி செய்யற மாதிரி எனக்கு தெரியலையே, ஏன்னு கேட்கறதுக்கு நம்மளுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அண்ட் நம்ம கேட்கும்போது என்ன கேட்கணும், விசுவாசத்தோட கேட்கணும். ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாம இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவர் குறிப்பிட்ட டைம்ல ஆன்சர் பண்ணுவார். பட் நம்ம முன்னாடிக்க வேண்டியது, we have the authority to ask God. Okay, that is what I want us to take away. ஒரு சின்ன பிரேயரோட முடிக்கிறேன். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that Lord, you are a God who is steadfast, and God, you are a God who always keeps his word, Lord. Lord, even though we may go through difficulties where it may feel like that our prayers are unanswered, that your covenant is not being kept, Lord, we should know that you are working silently, Lord. Lord, first of all, give us the grace to understand that, and give us the wisdom and knowledge to ask you with authority and faith where we feel that it is not happening, Lord. All of this in Christ's name I pray. Amen.